வணக்கம். நான் உங்கள் ஆதிரா. வெல்கம் டு ஆதிரா ஆடியோ புக்ஸ். ராதையை கண்டு கொண்ட கண்ணன் சீசன் 3 சாப்டர் 8ல் என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம் வாங்க. சில நாட்களுக்கு முன்பு மேகாலயாவில் நடக்கும் தேர்தல் பற்றிய செய்திகளை ராதிஷா கேட்டாள். ஆனால் அதற்கும் அவளுக்கும் என்ன சம்பந்தம் என்று நினைத்தவாறு அதை ஒதுக்கிவிட்டாள். அவள் கியாஷை குறைந்த நேரத்தில் எப்படி கண்டுபிடிப்பது என்பதை பற்றி யோசனையிலேயே அதை பற்றி பெரிதாக தெரிந்து கொள்ளவில்லை. ஈஸ்வரன் வீட்டிலிருந்து கிளம்பிய பின் ராதிஷா அவள் அறைக்குள் வந்து அடுத்து எப்படி முயற்சியை தொடங்கப் போகிறோம் என்று திட்டம் தீட்டிக் கொண்டிருந்தாள். ஸ்ருதி ராதிஷா அருகில் அமர்ந்து கொண்டு நிறுத்தாமல் பேசிக்கொண்டே இருந்தாள். படிப்பில் ஸ்ருதி படு சுட்டி என்றாலும் சில சமயம் இப்படித்தான் தேவையில்லாமல் பேசிக்கொண்டே இருப்பாள். ராதிஷா, நாளை சிஎம் பதவியேற்கிறார், நம்ம போய் எப்படி இருக்கிறது என்று பார்க்கலாம் என்றாள் ஸ்ருதி. ஆனால் ராதிஷாவிடம் எந்த பதிலும் இல்லை. அவளுடைய வேலையில் மிகவும் மும்முரமாக இருந்தாள். நீ நம்ம சிஎம்மா பார்க்கணுமே, எவ்வளவு யங் அண்ட் ஹேண்ட்ஸம். பார்க்கும் பெண்கள் அனைவரும் அவரை நினைத்து கனவு காண்பார்கள். அவ்வளவு அழகாக இருப்பார். சிஎம் பற்றிய பேச்சில் ஸ்ருதி சற்று நேரம் லயித்து விட்டாள். ரொம்ப ஊத்துது, தொடச்சிக்கோ என்று ராதிஷா அவளை பார்த்து சட்டென திட்டினாள். அவளது தந்தை கிருஷ்ணன், தம்பி ரியான் இவர்களை பார்த்து வளர்ந்தவளுக்கு ஹேண்ட்ஸம் என்ற வார்த்தை பெரிதாக அவளை சீண்டவில்லை. அவர்களை விட ஹேண்ட்ஸமாக ஒருவனை காண முடியும் என்று அவள் நம்பவும் இல்லை. ஆர் யூ ஷுவர்? உனக்கு வர விருப்பம் இல்லையா என கேட்டாள் ஸ்ருதி. ராதிஷா அவளது பேச்சை காதிலேயே வாங்கவில்லை. ராதிஷா, நம்ம போயிட்டு வரலாம், ஒரு நாள் தானே, அதற்கு பின் உன் கியாஷை தேடுவதற்கு நான் உதவி செய்கிறேன் என்றாள் ஸ்ருதி. நோ, ஐ எம் நாட் கம்மிங் என்று ராதிஷா உடனே மறுத்துவிட்டாள். கியாஷை கண்டுபிடிக்க வேண்டும் என்பது மட்டுமே அவள் மனதில் இருந்தது. ஸ்ருதி மீண்டும் யோசித்து, ராதிஷா, நாம போகலாம், இப்படி யோசிச்சு பாரு, நிறைய பேர் நாளைக்கு ஃபங்க்ஷனில் கலந்து கொள்வார்கள், யாருக்கு தெரியும், நீ உன் கியாஷை கூட அங்கு சந்திக்கலாம் என்றாள் ஸ்ருதி. அடுத்த நொடி, அப்படி என்றால் நாம் போகலாம் என்றாள் ராதிஷா. கியாஷை பார்க்காவிட்டாலும் அவளுக்கு ஏதாவது தகவல் கிடைத்தால் போதும் என்று இருந்தது. சிஎம் பதவியேற்பது 5 வருடத்திற்கு ஒரு முறை நடக்கும் ஒரு பிரம்மாண்டமான விழா. கவர்னரின் முன்னிலையில் சிஎம் பதவியேற்பார். அவருடன் அவரது அமைச்சர்களும் பதவியேற்பார்கள். மேகாஷி ஃபோர்ட் இருக்கும் இடத்தை சுற்றி 1 கிலோமீட்டர் தூரம் வரை சாலைகள் அத்தனையும் தடுக்கப்பட்டது. செக்யூரிட்டி மிகவும் டைட்டாக இருந்தது. போலீஸ் படைகள் சுற்றிலும் குவிந்திருந்தது. ஸ்ருதிக்கு அங்கு ஒரு தனி மரியாதை இருக்கத்தான் செய்தது. சிஎம்முடைய வலது கையான ஈஸ்வரனின் தங்கையாயிற்றே. ஆகையால் ராதிஷாவும் கூட்டத்திற்குள் இடிபடாமல் குறைந்த தூரத்தில் சிஎம் பதவியேற்கும் விழாவை காண முடியும். ராதிஷா, பாஸ் பத்திரமாக வைத்துக்கொள், மிஸ் பண்ணிடாத, அப்புறம் அரெஸ்ட் பண்ணிடுவாங்க என்று ஸ்ருதி பயமுறுத்தி கொண்டே வந்தாள். என்னை என்ன உன்ன மாதிரியே கவனக்குறைவா இருப்பேன்னு நினைச்சியா என கேட்டாள் ராதிஷா கோபத்துடன். அவளுக்கு தெரியாதா இந்த பாஸ் முக்கியம் என்று? உள்ளே இருக்கும் வரை இது அவளுக்கான ஒரு அடையாள அட்டையாயிற்றே. இதை எப்படி கவனம் இல்லாமல் வைப்பாள்? சில சமயம் ஸ்ருதியின் தொல்லை தாங்க முடியாமல் தான் இருந்தது. இருவரும் சுற்றி நடப்பதை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார்கள். திடீரென ஸ்ருதி உற்சாகமாக கத்தினாள். ராதிஷா, தேர் இஸ் அவர் நியூ சிஎம். ஸ்ருதி விரல் நீட்டி காண்பித்த பக்கம் ராதிஷாவின் கண்கள் பயணித்தது. என்ன செய்வது? முதலமைச்சரின் முதுகுப்புறம்தான் கூட்டத்தின் நடுவில் தெரிந்தது. அவரை சுற்றி ஒரு படையே சென்று கொண்டிருந்தது. ராதிஷாவால் அவரை பார்க்க முடியவில்லை. ராதிஷா, எப்படி ஹேண்ட்ஸம்மா இருக்கிறாரா என ஸ்ருதி கண்கள் பளிச்சிட கேட்டாள். ஸ்ருதி, போதும், அவர் முதுகு மட்டும்தான் இங்கிருந்து தெரியுது, இதுக்கு நீ ஏன் இவ்வளவு எக்ஸைட் ஆகிறன்னு தான் எனக்கு புரியலை என கடுப்பாக பேசினாள் ராதிஷா. ராதிஷாவிற்கு உண்மையில் முதலமைச்சரின் முகத்தை பார்க்க ஆர்வமாகத்தான் இருந்தது. அவள் தந்தையை விட அவன் அழகானவனா என தெரிந்து கொள்ள நினைத்தாள். ஸ்ருதி அதற்கு மேல் யோசிக்காமல்,
ராதிஷாவின் கையை இழுத்துக்கொண்டு முன்னேறினாள். எங்கே இருந்து பார்த்தால் நன்றாக தெரியும் என்று எனக்கு தெரியும், வா என்றாள். மெதுவா போ ஸ்ருதி என்று அவளின் வேகத்தை குறைத்தாள் ராதிஷா. ஆனால் ஸ்ருதி நின்றபாடில்லை. சீக்கிரம் வா, யாரும் உன்னை பார்க்க மாட்டாங்க. இங்கே உன் இமேஜ் பாதிக்கப்படுமா என்ன? இவ்வளவு சீன் காட்டிட்டு இருக்க, சீக்கிரம் வா என்று ராதிஷாவை அழைத்து கொண்டு இல்லை இல்லை இழுத்து கொண்டு சென்றாள். முதல் மாடிக்கு அழைத்து சென்றவள் அருகில் இருந்த ஜன்னல் வழியாக பார்த்தபோது அங்கு அமைக்கப்பட்டிருந்த மேடை நன்றாக தெரிந்தது. சிஎம் அங்கு நின்றிருந்தார். இந்த ஸ்டோரியில் அடுத்து என்ன நடந்ததுன்னு நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். பை வியூயர்ஸ்.